அனைவருக்கும் வணக்கம். வரலட்சுமி விரத நன்னாளில் மகாலட்சுமியை நம் இல்லத்திற்கு அன்போடு வரவேற்கக்கூடிய இந்த அழகிய 5 புள்ளி தாமரை மற்றும் லக்ஷ்மி பாதம் அடங்கிய கோலத்தை எப்படி போடுவது என்று பார்ப்போம். வரலட்சுமி விரத நாளன்று காலையில் சீக்கிரமாக எழுந்து நீராடி தூய்மையான ஆடைகளை அணிய வேண்டும். எந்த ஒரு சுப காரியத்தையும் தொடங்குவதற்கு முன் பிள்ளையார் சுழி போட்டு மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து பூஜையை தொடங்க வேண்டும். லக்ஷ்மி தேவியே என் இல்லத்திற்கு எழுந்தருள்வாயாக என்று மனமுருகி வேண்டிக் கொண்டு மகாலட்சுமியை ஆவாகனம் செய்து கலசத்தில் எழுந்தருளச் செய்ய வேண்டும். லக்ஷ்மி தேவிக்கு மிகவும் உகந்த தாமரை, மல்லிகை, முல்லை, செவ்வரளி மற்றும் அருகம்புல் ஆகிய மலர்களால் அர்ச்சனை செய்யலாம். மாதுளை, வாழை, மாம்பழம், திராட்சை, ஆரஞ்சு மற்றும் விளாம்பழம் போன்ற பழ வகைகளையும் நிவேதானமாக வைக்கலாம். பூஜையின் போது கொழுக்கட்டை, அப்பம், வடபருப்பு, பாயாசம், வெண்பொங்கல், இட்லி மற்றும் சுண்டல் ஆகியவற்றை நெய்வேத்தியமாக படைக்கலாம். பூஜையை முடிக்கும் வரை உணவு அருந்தாமல் உபவாசம் இருப்பது சிறப்பு. இயலாதவர்கள் பால், பழம் அருந்தி விரதம் மேற்கொள்ளலாம். தூப தீப நைவேத்திய ஆராத்திகளுடன் சோபசர பூஜை செய்து லக்ஷ்மி அஷ்டோத்திரம், கனகதாரா சோஸ்திரம், லலிதா சகஸ்ர நாமம் மற்றும் வரலட்சுமி தோத்திரங்களை மனதார பாராயணம் செய்ய வேண்டும். பூஜையின் நிறைவில் கற்பூர ஆரத்தி மற்றும் மங்கள ஆரத்தி எடுத்து அம்மனை வழிபட வேண்டும். மாலையிலும் தீபமேற்றி வரலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி வழிபடுவது மிகுந்த நன்மைகளை தரும். இந்த எளிய அழகான கோலத்தை போட்டு வரலட்சுமி தேவியின் அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.